ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியாவது தர்ஷனை வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுனால ஈஸ்வரி வந்துட்டு நீங்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க, அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க, நீங்கள் ஒரு அப்பாவாக யோசித்து முடிவெடுங்கன்னு சொன்னதெல்லாம் வச்சு இவர் வந்து எப்படியாவது தர்ஷனை வீட்டுக்கு வர வைக்கணும்னு பிளானை போடுறாங்க. நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஜீவனானந்தத்துக்கு ஃபோன் போட்டுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. ஜீவானந்தத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கள் சார், நான் உண்மையாகவே திருந்திட்டேன், இந்த கல்யாணம் வந்துட்டு நிச்சயமாக நடக்காது, அவனுக்கு பிடிக்காத கல்யாணம் வேண்டவே வேண்டாம், நான் அதை நிறுத்திட்டேன், என் பிள்ளையை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருங்க, இது வரைக்கும் நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி நடிக்கிறாரு. இதை வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே நம்புகிறாங்க. அன்புக்கரசி செம கடுப்பாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் சக்தி வந்துட்டு கேட்குறாரு, எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, தர்ஷன் எங்கே இருக்கா, அந்த ஜீவானந்தத்துக்கிட்ட தான் இருந்திருக்கான்றது எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் எல்லோரும் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கோவமாக கேட்க, ஏன் சொல்லலை, வேணும்னே தானே பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்புக்கரசி வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்களா, அறிவுக்கரசி என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் பாருங்கள், அவனை எங்கே இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு தரன்னு இது பண்ணி அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையா பாரு என் தங்கச்சி அன்புக்கரசி கூடன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம குணசேகரன் செம்ம கடுப்பாயிட்டு பல்லார்னு போயிட்டு அறிவுக்கரசிக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க டப்புன்ட்டு. அவ்வளோதான், தொலைச்சுன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. இங்கே ஜீவானந்தம் வந்து சந்தோஷமாக வந்துட்டு பார்கவியும் அவங்க அப்பா அதுக்கப்புறமா தர்ஷன் 3 பேரையும் காரில் கூட்டிகிட்டு வராங்க. சார் நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் இதோட சரியாக போயிடுச்சு, தர்ஷன் வீட்டுக்கு போயிட்டானா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே போயிட்டே இருக்கும்போது பார்கவியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு அப்புறமா கார் ஏறுறாரு, ஒன்றும் இல்லை சார் எல்லாம் சரியாக போய்டும்ன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், தர்ஷனை வர வைக்கிறதுக்காக வந்துட்டு குணசேகரன் இப்படியெல்லாம் போய் சொல்கிறாரா இல்லை நிஜமாலே மாறிட்டாரா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.